கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலையும் அனுதினமும் வேத தியானத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இன்றைக்கான தியான பகுதி ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஏராளம் காரியங்கள் இருக்கிறது. 27 வசனங்களை உள்ளடக்கின ஒரு அதிகாரம். அதனுடைய முதலாவது பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். ஆபிரகாமுடைய பெயரை தேவன் இந்த அதிகாரத்தில் மாற்றுகிறார். பெயர் மாற்றம் என்பது முதலாக இங்கே ஏற்படுகிறதை நம்ம வாசிக்க முடியும். 17ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் 4:5. நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும் என்றார். கவனிக்கிறீர்கள், பெயர் மாற்றம் தேவையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய பெயரை சபை ஊழியர்கள் மாற்றி அழைக்கிறார்கள். விக்கிரகங்களின் நாமங்களை உடைய பெயர்களை உச்சரிக்க மனதில்லாமல் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வேறு பெயர்களை வைத்து வழங்குகிறது இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பெயர் மாற்றம் எதற்காக? நம்ம அதை சிந்திக்கணும். ஆபிராம் என்று இருந்தவனை ஆபிரகாம் என்று தேவன் மாற்றினார். அதே போல அதே அதிகாரத்தில் பெயர் மாற்றம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றுதான். இங்கே ஆபிரகாமுடைய பெயரை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் பொழுது அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறுகிறான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் தங்கள் பெயர்களை மாற்றுகிறார்கள், நல்லது. ஆனால் பெயர் மாற்றத்துக்கு ஏதுவான வாழ்க்கை நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஒருவனுடைய பெயரை ஆபிரகாம் என்று நாம் வைக்கிறோம் என்றால், ஆபிரகாம் என்று சொன்னால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமிடத்தில் இருந்த குணாதிசயங்களையாவது நாம் வெளிப்படுத்துவதற்கு வாழ்க்கையில் முயற்சி செய்ய வேண்டும். அவன் விசுவாசிக்கிறவனாயிருந்தான், தொழுகை செய்கிறவனாயிருந்தான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாயிருந்தான். இப்படி நிறைய சுபாவங்கள் ஆபிரகாமிட்ட இருந்துச்சு. ஸோ என்னுடைய பெயரை நான் ஆபிரகாம் என்று மாற்றிக்கொள்ளுகிறதினாலே நான் ஆபிரகாமாய் மாறிவிட முடியாது. ஆபிரகாம் என்கிற பெயரை வைத்தேனானால் ஆபிரகாமிடத்தில் இருந்த அந்த சுபாவங்கள் எனக்குள்ளே வருகிறதை நான் உறுதி செய்ய வேண்டும். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய பெயரை மாற்றுகிறார். சாராளுடைய சாராய் என்கிற பெயரை சாராள் என்று மாற்றுகிறாள். மாற்றினார். அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் குடும்பங்களுடைய வாழ்க்கையில் பெயருக்கேற்ற வாழ்க்கை இன்றைக்கு இல்லாததுனால தான் தேவனுடைய சுவிசேஷம் வேகமாய் செல்லுகிறது இல்லை. காரணம், வெளி ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது பெயர் கிறிஸ்தவ பெயர் இருக்கிறது, ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்று எத்தனையோ குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். ஆகவே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், பெயர் மாற்றம் தேவை என்பதை திரும்ப சொல்லுகிறேன். ஆனால் பெயருக்கேற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் தீர்மானம் பண்ணுவோம். இந்த காலவெளியிலே கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தந்து நடத்துவாராக. இந்த அதிகாரத்தில் தேவன் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதையும் இன்றைக்கு நாம் தியானித்துருவோம். விருத்த சேதனம் பண்ணப்படுகிறதை இங்கே தான் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமோடு கூட நுனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்திற்கும் தேவன் அல்லாத ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்துல ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஸ்தோத்திரம். அப்படி உண்டாக்கி அந்த அதிகாரத்தின் முடிவில் ஆபிரகாமும் இஸ்மவேலும் அவன் வீட்டில் பிறந்த அத்தனை பேரும் அன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். எதற்காக? தேவன் தன்னுடைய ஜனத்தை வேறு பிரித்து காண்பிக்கிறார்.
பழைய ஏற்பாட்டில் இந்த விருத்த சேதனம் என்பதுதான் வேறுபாட்டின் அடையாளமாகவே இருந்தது. பிந்தின அதிகாரங்களில் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் ஒரு பகுதி, யாக்கோபுடைய மகளை வேசியைப் போல நடத்தினதுனால அவனுடைய சகோதரர்கள் ரகசியமாய் ஒரு திட்டமிடுகிறார்கள். நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு எங்கள் பெண்களை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த பட்டணத்து மனுஷர்கள் அன்றைக்கே ஒரு பெண்ணுக்காக தங்களை விருத்த சேதனம் பண்ணி கொண்டார்கள். பாருங்க, இது அவங்க ரகசியமாக செஞ்ச காரியம். அது நிமித்தம் அந்த பட்டணம் முழுவதும் சங்கரிக்கப்படுகிறது. கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனத்தின் மூலம் தன்னுடைய ஜனத்துக்கும் தனக்கும் ஒரு உடன்படிக்கை என்பதை வேறுபடுத்தி காண்பித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ரோமர் நிருபத்தை 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, உள்ளத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம், மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல என்று தெளிவாய் சொல்லுகிறார். அப்படியான உள்ளத்தில் என்ன விருத்த சேதனம்? உள்ளத்தில் நமக்கு ஒரு வேறுபாடு வேணும். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை உடையவன் என்கிற ஒரு உணர்வு உள்ளே இருந்தால் எனக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசமாய் வாழுகிற வாழ்க்கை தான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. அது இப்படி சொல்லலாம், மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறான். பார்த்தீங்களா, முதல் பிரசங்கத்தில். அப்படியா, எனக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். எதிலெல்லாம்? என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய ஆகாரம், என் வாழ்க்கை எல்லாவற்றிலேயும் நான் வித்தியாசமாய் வாழ வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழ வேண்டும். அப்படி வாழுகிற வாழ்க்கை தான் விருத்த சேதனத்துக்கு ஒப்புமையாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெயர் மாற்றம் எப்படி தேவையோ அதே போல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையும் நமக்கு தேவை என்பதை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வோம். ஆபிரகாம் தேவன் சொன்னபடியே தன்னை விருத்த சேதனம் பண்ணி கொண்டது போல நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் சொன்னபடி நாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நம்மை முற்றிலுமாக ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலே தந்த நல்ல சிந்தை பகுதிக்காய் ஸ்தோத்திரம். பெயருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழைகளுக்கு உதவி செய்யுங்க. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தையை கேட்கிற உடைய ஜனத்தை ஆசீர்வதியும், நன்மையால நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.